ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். சோம்பேறி சிக்கன் பார்த்துருக்கீங்க, சோம்பேறி பணியாரம் பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கி பாருங்கள், ஒரு கப்பு தோசை மாவில் கொஞ்சோண்டு உப்பு, மிளகாத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிளகாத்தூள் மாவு எல்லாம் கலந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக பெரிய வெங்காயம், ஒரு சின்ன பெரிய வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதையும் வேணும்போது கருவேப்பிலை இந்த மாதிரிலாம் போட்டுக்கலாம். ஒரு பனியார கல் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறம் பனியார கல் ஒவ்வொரு கரண்டியாக ஊற்றுங்க. நல்லா ஊற்றிட்டு எங்கேயாச்சும் வெளியே போயிட்டோம், நம்மளுக்கு சமைக்க டைம் இருக்காது, இந்த மாதிரி சோம்பேறி பனியாரம் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் காலையில் லஞ்ச் பாக்ஸ் தான் கொடுத்துக்கலாம். அதுக்கு தேங்காய் சட்னி இந்த மாதிரி சைட் டிஷ்ஷாக கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க. இந்த பனியாரத்தை 2 பக்கம் திருப்பி எடுத்து வேக வச்சோன்னா சோம்பேறி பனியாரம் தயார். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், செமையாக நல்லா பஞ்சு பஞ்சாக பாஞ்சியாக இருக்கும். பனியாரம் கடையில் விற்கிற மாதிரியே இருக்கும். நம்ம எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு குழந்தைகள் சீக்கிரம் பசிக்குது, அம்மா ஏதாச்சும் வீட்டில் ஒன்றுமே இல்லைன்னா ஒரு கப்பு தோசை மாவு இருந்தால் போதும், பனியாரம் சூப்பராக ரெடி ஆயிடும். அஸ்ஸலாமு அலைக்கும்.